அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போதெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடலான்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அதே சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள். நெருப்புன்னு சொன்னா உடனே சுற்றுமான்னு கேட்காதீங்க. சும்மா நெருப்புன்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நெருப்பு மேல இருக்கிற பயம் போயிடும். நெருப்பு தானே, சுட்டா சுட்டுட்டு போகட்டும்ன்ற மனநிலைக்கு வந்துருவோம். சோ தயவு செய்து அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தாதீங்க. 2 பேருக்கும் பிரச்சனைனா பிரச்சனை எப்படி சரி செய்வதுன்னு யோசிங்க. அதை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? சேம் டைம் திருமணம் ஆகிட்டதாலேயோ ஆர் குழந்தைகள் பிறந்துட்டதாலேயோ நம் கணவன் ஆர் மனைவி என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போவாங்கன்னு அலட்சியப்படுத்துறது தவறு. ஸோ வெறும் காசுக்காகவோ பிசிக்கல் இன்டிமசிக்காகவோ ஆர் சோஷியல் ஸ்டேட்டஸுக்காகவோ யாரும் யாரோடையும் வாழணும்ன்ற கட்டாயம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையும் தாண்டி உங்க ஸ்பௌஸ் உங்ககிட்ட உறவு பாராட்ட முற்படுறாங்கன்னா காரணம் அவர்களுக்கு உங்கள் மேல் இருக்கிற அன்பு காதல் மட்டும்தான்.